அம்மன் அருள்டி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்ரீ குருமுரளி. என்றும் குருவழி, குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? வருகின்ற சுக்கிர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி. வருகின்ற சுக்கிர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி 12 ராசிகாரர்களுக்கும் எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். நம்முடைய அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். ஆங்கில மதம் கொடுக்குறோம், தமிழ் மதம் கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய பேர் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே பாருங்க, அம்மனுடைய அருள் டிவில பாருங்க, எல்லாமே கோவில் ஸ்தலம் தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்றோம். நம்மளுடைய சேனலை பார்த்தா உங்களுடைய ஒரு புத்துணர்ச்சி வரணும். இப்ப இந்த சுக்கிர பகவான் எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறார்? யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. சுக்கிரன் வராருன்னா நம்முடைய ஆசையில பூர்த்தி பண்ண வர்றாருன்னு அர்த்தம். சொகுசு காரு, சொகுசு பங்களா, ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம், உல்லாசமாக இருக்கக்கூடிய கிரகம், திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எல்லாமே சுக்கிர பகவான் தான். நம்ம ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருந்தா தான் நம்ம உல்லாசமாக வாழ முடியும். அப்படிப்பட்ட கிரக பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுவும் உச்சமான சுக்கிர பயிற்சி. இது அவரு உச்சமாக போறாரு. அப்ப எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்ப்போம். இதுல இந்த பயிற்சி எப்ப ஆகிறார் சுக்கிர பகவான்? கரெக்டா பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் 30ஆம் தேதி அவர் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாவத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார். ஆகி ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி வரை அவர் மீன ராசியில உச்சமா நிக்கிறார். நான் உச்சமான பலனை கொடுக்குறேன்னு சொல்லி சுக்கிரன் பலமா இருக்கிறார். அப்ப இந்த 12 ராசிக்கும் எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறான்னு பார்ப்போம். இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க. அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே, பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய 11வது ராசி தான் இந்த கும்பராசி. பொதுவாக கும்பராசியில பிறந்தவங்களுடைய குணத்தை எடுத்து பாருங்க. இதுலயுமே லாபமான ராசியை சொல்றாங்க. கும்பராசியில பிறந்தா லாபமான குணங்கள் இருக்கும். ஏன்னா இது காலபுருஷனுக்கு 11வது ராசி பாருங்க. பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை நாடி போகக்கூடிய ராசி கும்ப ராசி. இதுலயுமே பாருங்க ஒரு அந்தஸ்து கௌரவமா இருக்கக்கூடிய ராசி இந்த ராசினா கும்ப ராசி தான். அது மட்டும் இல்லாம இந்த ராசியுடைய அதிபதி யார்? சனி பகவான். கடுமையான உழைப்பாளிகள். இவங்க மதிப்பு மரியாதை இவங்க தேடி போவானா, இவங்களை தேடி வரும் கும்பத்துக்கு மட்டும். அதான் அதோடைய உருவத்தை கலசத்தை கொடுத்துருக்காங்க. இதுலயுமே ஒரு கொஞ்சம் பிடிவாத குணங்கள் நிறைய இருக்கும். எந்த வேலை கொடுத்தாலும் பாருங்க, அந்த ஃபாஸ்ட் அப்படியே சூறாவளி வேகத்துல அந்த வேலையை போய் முடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி யார்கிட்ட இருக்கும்? கும்பத்துக்கிட்ட உண்டு. அப்படிப்பட்ட ராசி தான் கும்ப ராசி. ஒரே நிலையாக பேச்சுத்தன்மை கும்பராசிட்ட இருக்கும். பயங்கரமான புத்திசாலி குணம் கும்பராசிட்ட இருக்கும். அப்படிப்பட்ட கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி, அதுவும் உச்சமான சுக்கிரன் பாருங்க. உச்சமான சுக்கிர பகவான் உங்களுக்கு இது மாதிரி யோகத்தை கொடுக்க போறார். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் கொடுக்குறேன். ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உடைய பிறப்பு ஜாதகம், சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். இப்ப சுக்கிர பகவானை பத்தி பேசுறோமா? சுக்கிர பகவான் உங்களுடைய ஜாதகத்துல உங்க லக்னத்துக்கு எத்தனாம் வீட்டு அதிபதியா வர்றார்? அவர் உங்களுக்கு நல்லவரா கெட்டவரா? ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு திசா புத்தி இப்ப என்ன ரீசெண்டா உங்க ஜாதகத்துல போகுதுன்னு பாருங்க. உங்களுடைய விதி ஜாதகத்துல சுக்கிர புத்தி வருதா, இல்ல உங்களுக்கு சுக்கிரபாவம் நல்ல பாவத்துல இருக்காரா? இதை பார்த்துக்கிட்டு இது பலனை வைங்க. அப்பதான் உங்களுக்கு துல்லியமா வரும். அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்லுவேன்னா பொது பலனா பாருங்க. ஏன் வாழ்நாள் பலனா இதை எடுத்துக்கிறீங்க? பொது பலனா கொண்டு போங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய விதி ஜாதகம் தான். நீங்க ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் திருமணம் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. தொழில் இத்தனை வயசுக்கு அப்புறம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும்பாங்க. நீங்க இந்த கல்வியில இந்த படிப்பு சம்பந்தமா உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் இந்த ஜாதகர் போவார் சொல்லுவாங்க. இந்த ஜாதகர் அரசாங்க வேலை இத்தனை வயசுல வாங்குவார்னு ஏதாச்சும் சொல்லுவாங்க. அந்த கிரக அமைப்பை வச்சுதான், திசா புத்தியை வச்சுதான் கரெக்டா துல்லியமா சொல்லுவாங்க. அப்ப விதி ஜாதகம் தான் ஃபர்ஸ்ட்.
லக்னாதிபதி இருக்கிற இடத்த வச்சு விதிஜாதத்துல எந்த திசா புத்தி வருதோ அதை பொறுத்துதான் பலன்கள் இங்க மாறுபடும். இந்த கோச்சார கிரகம் ரெண்டுமே மேட்ச் பண்ணும்போது அங்க நல்லா இருந்தாதான் இந்த கோச்சார கிரகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்லுவேன், நான் ஒரு பொது பலனா பாருங்க. ஃபர்ஸ்ட் பொது பலனை பார்த்துக்கிட்டு அப்புறம் திசாபதியை பார்த்துட்டு கம்பேர் பண்ணி பார்த்தா பலன் துல்லியமா வரும். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். அதிகமா கும்பராசி நம்முடைய சேனல் பாருங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. நிறைய ஜாதகம், ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே பாருங்க, கோவில் ஸ்தலத்தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவேன். ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்மளுடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றேன். இப்ப இந்த கும்பராசிக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய யோக பயிற்சி என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு? பொதுவா சுக்கிர பகவான்னா யாருங்க? அழகுங்க. சுக்கிரனா யாரு? அழகுக்கு காரகருங்க. சுக்கிர பகவான் நல்லா இருந்தாலும் உல்லாசமான வாழ்க்கையை வாழ முடியும் தெரியுங்களா? ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, நான் இப்படி வரணும் அப்படி வரணும். அந்த ஆசையை காட்டக்கூடிய தூண்டக்கூடிய கிரகமே சுக்கிர பகவான் தாங்க. உல்லாசமான காரு பங்களா இதுக்கெல்லாம் அதிபதி சுக்கிர பகவான். இனிப்புக்கு காரகர். சுக்கிரன் ஜாதகத்துல யாருக்கும் நல்லா இருக்காங்க, அவங்களை ஒருத்தரை பார்த்தவன கவரக்கூடிய தன்மை யார்கிட்ட இருக்கும்? சுக்கிர பகவான் நல்லா இருந்தா அவங்களுடைய குணம் தான் அப்படி குணம் காட்டும். நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணுவாரு, நீட்டா மேக்கப் பண்ணுவார், நீட்டா சென்ட் அடிப்பார், அடிச்சுட்டு பர்சனலாட்டியா போய் நிற்பார். பார்க்க இவருக்கு 60 வயசு மாதிரி இருக்கு, ஆனா இருக்கிறது 30 வயசுக்கு மேல 30 வயசுக்கு மாதிரி தோற்றத்தை காட்டும். அதான் சுக்கிர பகவான். ஜாதகத்துல சுக்கிரன் இருந்தா இளமையான தோற்றம் உண்டு. அதிகமா கலையில சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள்லாம் பாருங்க, இவங்கதான் இருப்பாங்க. சுக்கிரன் ஜாதகத்துல இருந்தா கலையை ரொம்ப ரசிப்பாங்க. இசை, கலை, ஓவியம் இதெல்லாம் அதிபதி யாரு? சுக்கிரன் தான். ஃப்ரெஷ் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறைகள் எல்லாமே இந்த சுக்கிர பகவான் ஆதிக்கமாக வருவார். அலங்கார ஆடம்பர காரு, ஆடம்பர பங்களா, கட்டிடம் இது எல்லாமே சுக்கிர பகவான் இருந்தாதான் பண்ண முடியும். ஒரு பொருளை அழகா வாங்கி குடும்ப வீட்டுல கொண்டு வைக்கிறோம்னா அதுக்கு அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான் தான். அப்படிப்பட்ட சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப உங்களுக்கு இது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் அந்த சுக்கிர பகவான். பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கிரகங்கள் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க. அப்போ உங்க ராசில இருந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சஞ்சாரம் செய்யறாங்க கும்பராசில. அடுத்து பாத்தீங்கன்னா 2ஆம் பாவத்துல சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் பிளஸ் ராகு பகவான், ஒரு 4 கிரகங்கள் ஒரே பாவத்துல 2ஆம் பாவத்துல சஞ்சாரம் செய்யறாங்க மீன ராசில. அடுத்து 3ஆம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு மேஷ ராசில. 8ஆம் பாவத்துல கேது பகவான் கிரகம் சஞ்சாரம் செய்யறாங்க, அதாவது கன்னிகா ராசில. இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்க, கரெக்டா பாருங்க, அதாவது சூரிய பகவான் மேச ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். கரெக்டா ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் பயிற்சி ஆகிறார், அதாவது மேஷ ராசிக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலதுக்கு அப்புறம் 23ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகுது. மற்ற கிரகங்களும் அதே அமைப்புல தான் இருக்கும். இப்ப இந்த காலம் உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாருன்னு பார்ப்போம். பொதுவா பாருங்க, என்னை பொறுத்தவரையும் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. நிறைய ஒரு அனுகூலம் கண்டிப்பா உண்டு. என்னை பொறுத்தவரை எந்த ஒரு தடையும் இல்லாம இந்த கும்பராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி நல்ல யோகமான டைம் அமைச்சு கொடுக்குறாரு. ஏன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் எத்தனாம் வீட்டு அதிபதி? 4ஆம் வீட்டு அதிபதி. நல்லா பார்க்கணும், சுகஸ்தான அதிபதி. உங்களுடைய வீடு, இடம், பூமி, குடும்பம் எல்லாத்துக்கும் அதிபதி யார்? சுக்கிர பகவான் தான். அடுத்து யார்? உங்களுக்கு பாக்கியாதிபதிங்க. பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், நல்ல விஷயத்த பாக்கியத்தை உங்களுக்கு கொண்டாந்து காட்டக்கூடிய கிரகம், மதிப்பு மாதிரி அந்தஸ்து கொண்டாந்து காட்டக்கூடிய கிரகம், தந்தையை கொண்டாந்து காட்டக்கூடிய கிரகம், இது எல்லாமே சுக்கிர பகவான் தான். அவர் எப்படி இருக்காரு? ஸ்ட்ரைட்டா போயிட்டு உச்சமாகிறார். 2ஆம் பாவத்துல காலபுருஷனுக்கு மீனா 12ஆம் படம், அது 2ஆம் பாவத்துல போய் உச்சமாகிறார். உங்க ராசில இருந்து மீன ராசியில பலமா இருக்கிறார். அப்ப என்ன மாதிரி பலனை கொடுப்பாரு? நல்லா பாருங்க, 4ஆம் இடம் உங்களை வீடு, இடம், பூமி, சுகமும் உச்சம். 9 தந்தையுடைய வர்க்கங்கள் போய் உச்சம். நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயம் போய் உச்சமாகுது, குடும்பத்துல போய் உச்சமாகுது. அப்ப இங்க கெட்ட பலனை சொல்ல முடியுமா? கும்பராசிக்கு 100க்கு 100% நல்ல பலனை மட்டும்தான் சொல்ல முடியும் கும்பராசிக்கு. என்னை பொறுத்தவரை கும்பம் கோடீஸ்வர யோகம் நான் சொல்லுவேன். இனி வரக்கூடிய எதிர்காலம் எல்லாரும் சொல்லுவாங்க, என்னையா நீ சொல்லிக்கிட்டே இருக்கா, ஒன்றும் நடந்த பாடு இல்லையே, ஜென்ம சனி நடக்குது, போட்டு ஆட்டுது அப்படிங்கிறாங்க. ஜாதகத்துல யாருக்கெல்லாம் சனி பகவான், குரு பகவான் நல்ல அமைப்புல இருந்தால்
இந்த 7.5 சனி பாதிப்பு நிறைய பேருக்கு இருக்காதுங்க. ஏன்னா ஜென்ம சனி இப்ப நடக்கிறதுனால ஒரு சில பேர் சனி பகவானை கெட்ட கிரகம் சொல்றாங்க, ஒரு சில பேர் சனி பகவான் மாதிரி நல்ல கிரகம் கிடையாது. அது நம்ம போன ஜென்ம கர்மவினையை பொறுத்துதான் சனி பகவான் ஒருத்தருக்கு வேலை செய்வார். இப்ப சனி பகவான் உங்களுக்கு இப்ப நிறைய ஒரு துன்பத்தை கொடுக்குறாருன்னா போன ஜென்ம கர்மவினையை இப்பவே குறைக்கிறார். 7.5 சனி வரும்போது தாங்க உங்களுக்கு யாரு நல்லவர் யாரு கெட்டவர்னு உங்களுக்கே தெரியும். நிறைய விஷயத்த கத்து கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவானுங்க. ஒரு அனுபவத்தை உங்களுக்கு எடுத்து காட்டக்கூடிய கிரகம் சனி பகவானுங்க. அப்ப எல்லாருமே 7.5 சனியை பெருசா பாதிப்புங்கிறாங்க. இதை தாண்டிட்டாருன்னா ஒரு வாழ்க்கையை எல்லாமே தாண்டி வந்துடுவார். 7.5 சனியை தாண்டிட்டாருன்னா வாழ்க்கை எல்லா புரிதலுமே வந்துடும். அப்படிப்பட்ட கிரகம் தான் சனி பகவான். எந்த கிரகத்தையுமே ஈஸ்வர பட்டம் கிடையாது. உங்களுடைய ராசி அதிபதி தான் சனீஸ்வர பகவான்ங்கிறாங்க. சனி பகவானுக்கு கொடுக்க முடியாது, சனி பகவானுக்கு எடுக்க முடியாது, சனி பகவான் கொடுக்கறத யாரும் தடுக்க முடியாது. பாத்துங்க, அந்த அளவுக்கு கொடுத்துட்டு போயிருவாரு. சில பேருக்கு இந்த ஜென்ம சனி என்ன பண்ணிருக்கும், வருமானத்தை கண்டிப்பா தாமதப்படுத்தும், பொருளாதார வளர்ச்சியை ரொம்ப. ஒரு சில பேர் சனி பகவான் ஜாதகம் சரியில்லைன்னா நிறைய செலவு குடும்பத்துல ரொம்ப கொடுத்து விடுவார். வேலை உத்தியோகம் இருக்காது, இடம் விட்டு மாத்துவாங்க, வேலையே மாத்துவாங்க, உத்தியோகத்தையே மாத்துவாங்க. உத்தியோகத்துல பிரச்சனை இருக்கும். சம்பந்தம் இல்லாம இந்த 7.5 சனி ஜென்ம சனி வந்த பிறகு பிரச்சனையை சந்திப்பாரு. ஒரு நிம்மதி இருக்காது வேலை உத்தியோகத்துல. வெளிநாடு வெளியூர்ல ஒரு மந்தமான தன்மை, குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இல்லாத தன்மைகள், பெருசா பெருங்கொண்ட பணத்தை கொடுத்துட்டு ஏமாறுறது, இந்த நேரத்தை தொழில் பண்ணி தொழில லாஸ் பண்றது. நிறைய பேருக்கு இந்த டயத்துல ஒரு சில பேர் சனி பகவான் சரியா இல்லைன்னா கொடுத்திருப்பார் பலவீனத்தை. மாணவ மாணவிகளாம் பாருங்க, எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்காது. இப்ப கொடுப்பாரு பாருங்க நல்ல ஒரு எதிர்காலத்தை, எதிர்பார்த்த விட டாப்பா கொண்டு போவார். என்னை பொறுத்தவரை சுக்கிர பயிற்சி கும்பராசிக்கு இது என்னடா அப்படிங்கிற சிந்திக்க அளவுக்கு யோசனையை திக் பண்ணுவார். அப்ப எதிர்பார்த்த நிறைய நல்ல பலன் உங்க பக்கம் தேடி வரும் கும்பத்துக்கு. இதை எடுத்தோட என்னுடைய முதல் பலன் கும்பத்துக்கு உடைய ராசி அதிபதி பாருங்க சனி பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரம் குருவுடைய சாரத்துல இப்ப போயிட்டு இருக்காரு, புரட்டாதி நட்சத்திரத்துல. அப்ப எடுத்தோடனே வருமான இன்கம், இடமோ பூமியோ ஏதோ வாங்க போறீங்க, இது கன்ஃபார்ம். கும்பத்துக்கு இடம் வாங்குற யோகம் பூமி வாங்குற யோகம் வருது. இதை ஏற்படுத்திங்க, நல்ல ஒரு மாற்றம் உண்டு இந்த காலகட்டத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொந்தமா தொழில் பண்ணணும்னா ஜாதகத்துல பாருங்க, நான் சொன்னதுதான் குரு பகவான் பிளஸ் சனி பகவான் நல்லா இருந்துட்டாரா, இப்ப தொழில ஸ்டார்ட் பண்ணிருக்க சூப்பரா லாபத்தை கொடுத்துருவாரு. ஏன்னா 10ஆம் வீட்டு அதிபதி தொழில் ஸ்தான அதிபதியோட சேர்ந்து சனி பகவான் நிக்கிறார். அதனாலதான் தொழில நான் இங்க பண்ணுங்கிற வார்த்தையை சொல்றேன். 10ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் இடத்துக்கு பேச்சு ஆக போறாரு. எப்ப கரெக்டா 23ஆம் தேதிக்கு அப்புறம், ஏப்ரல் மாசம். அப்ப தொழில ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருக்கா, உங்களுக்கு சனி பகவான் நல்லா ஃபேவரேட்டா இருக்காரா, தசாபுத்தி நல்லா இருந்து புதுசா பார்த்து தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க, பயங்கரமா வெற்றி வரும் என்னை பொறுத்தவரை. அப்ப தொழிலுக்கு கேரண்டி எழுதி கொடுக்கலாம். 7.5 சனி வந்தாலும் தொழில இனிமே நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குது. இந்த சுக்கிர பயிற்சி பயங்கரமான யோகத்தை கொடுத்துவார். இதை விட சுக்கிரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல போவார். எப்ப 3ஆம் தேதிக்கு அப்புறம் ஏப்ரல் மாசம் 3ஆம் தேதி சனியோடைய கால்களை இறங்கிட்டாருன்னா இங்க டாப்பு தொழில பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாரு. வேலை உத்தியோகம் இடம் மாறணுமா, தைரியமா மாறுங்க. நான் ஒரே கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், வேற கம்பெனிக்கு எல்லாமே அப்ளை பண்ணிட்டேன், இன்னும் கிடைக்கல. வேற கண்ட்ரில வெளிநாட்டுல இருக்கிறேன், வேற கண்ட்ரியை நான் மாத்த போறேன், எல்லாமே ரிசீவ் கொடுத்து ஓகே ஆயிடுச்சு, வேலை வரல. இப்ப வேலை கிடைக்கும், உங்களுக்கு சூப்பரான வேலை கிடைக்கும், நிரந்தரமான வேலை, நல்ல ஒரு வேலை உங்களுக்கு உண்டு. சுக்கிரபான் உச்சம் பாக்கி அதிபதி 2ஆம் இடத்துல உச்சமாகிறார். ப்ரொமோஷன் யாரெல்லாம் வெயிட் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாமே ப்ரொமோஷனுங்க. வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன், நிரந்தரமான வேலை உத்தியோகம் கண்டிப்பா வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு கிடைக்கும், இங்கே உள்ளவங்களுக்கு வேலை கண்டிப்பா கிடைச்சே தீரும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. நான் இங்க கெட்ட பலன் நான் சொல்லவே கிடையாது, உங்களுக்கு நல்ல பலன் தான் வேலை உத்தியோகத்துல சொல்றேன். நல்ல ஒரு மாற்றங்கள் 2ஆம் இடத்துல உச்சம் வந்தா பணம் வந்துகிட்டே இருக்கும் குடும்பத்துல. பாத்துக்குங்க, வீட்டுல சுபகாரியம் நடக்க போது, திருமணம் நடக்கலாம், கண்டிப்பா திருமணம் முடிஞ்சிடும். பிடிச்ச பெண்ணு திருமணம், முதல் திருமணம் சரி, 2ஆவது திருமணம் சரி, திருமண பேச்சை இப்ப பேச ஆரம்பிச்சிருங்க கும்பராசி என்பர்கள். ஜாதகத்துல தசாபதியை பார்த்துக்கிட்டு பேச ஆரம்பிக்க இப்ப திருமணம் கரெக்டா முடிவுக்கு வரும். பிடிச்ச பெண், அதுவும் அழகான பெண்ணா ஒரு மனைவி தோற்றம். பெண்களா இருந்தா ஆண்களா இருந்தா அழகான கணவர், பெண்களா இருந்தா நல்ல ஒரு அழகான கணவர், ஆண்களா இருந்தா அழகான பெண், நல்லா பக்கத்துலதான் வரணும், ரொம்ப தூரம் தேடாதீங்க. காதல் திருமணம் சக்சஸ், மனசுக்கு பிடிச்ச பெண்ணு சூப்பரா கிடைக்கும். ஏன் 7ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டு அதிபதி எல்லாம் சேர்ந்து 2ஆம் பாவத்துல குடும்பத்துல போய் உட்காருது. ஏன் காரணம் இல்லாம நான் சொல்லல. காதல் திருமணம் 2ஆவது திருமணம் ரெண்டுமே கை கொடு வரும். திருமண வாழ்க்கையில இனிமே சண்டைகள் வம்பு பிரச்சனை வராது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்திருக்குமே, இப்ப இருக்காது. நல்லா உங்களை புரிஞ்சுக்கிட்டு இனிமே நல்ல ஒரு குணம் நல்ல சிந்தனை கண்டிப்பா வந்துடும். இது கன்ஃபார்ம். யாருக்கு? கும்பராசினர்களுக்கு. அடுத்து படிப்பு கல்வி சூப்பரா கொண்டு போவார். கல்வியில நீங்க கவலையப்படாதீங்க, நீங்க போறக்கூடிய பாதை சிங்கமான பாதை. அதான் சொல்லல, இனிமே நான் போகக்கூடிய பாதை வெற்றியான பாதை சொல்லுவாங்களா. கல்வியில
அதிகமா வரக்கூடிய எக்ஸாம்ல மார்க் எடுக்கக்கூடிய நபரையிலே பாருங்க இவங்க தான் இருப்பாங்க. என்னை பொறுத்தவரையும் படிப்பு கல்வி தாமதமாக வெளிநாட்டுல படிக்கிறோம் சரி, இங்கே படிக்கிறோம் சரி. நிறைய பேர் அரசாங்க எக்ஸாம் எழுதுறீங்களா? கண்டிப்பா எழுதுங்க, கண்டிப்பா ரிசல்ட் உண்டு. மெயினா கும்பராசில என்ன படிப்பீங்க? ரியல் எஸ்டேட், அதாவது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் சூப்பரா இருக்கும். மருத்துவத்துறை சூப்பரா இருக்கும். அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு, ஐடிஎஸ் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு, இது மாதிரி படிப்பு, கம்ப்யூட்டர், எழுத்துக்கணக்கு சம்மந்தப்பட்ட படிப்பு, இது எல்லாமே பாருங்க நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு. அப்ப கல்விகள் தடை இல்லை. அதே மாதிரி பாருங்க, எங்க போய் நீங்க லோன் கட்டாலும் சரி, கடன் உதவி உடனே கிடைக்கும் உங்களுக்கு. நிறைய ஒரு மாற்றத்தை கடன் உதவி கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு. இதுக்கு எந்த ஒரு தடையுமே கொடுக்க மாட்டார் கும்பராசி என்பவர்களுக்கு. அதே மாதிரி வீடு, இடம், பூமி எல்லாமே வாங்குற யோகம் வரும். சொந்தமா வீடு கட்டுவீங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், சுக்கிரன் வந்துட்டோன்னா ஆடம்பரக்கார வீடோ பங்களாவோ நீங்க மாற்றக்கூடிய விஷயம் வருது. அதே மாதிரி பாருங்க, அரசியல் ஃபீல்டு சூப்பரா இருக்கும். லாட்ரி யோகம் நம்ம மட்டும் நிறைய ஜாதகம் பார்த்துட்டு கேட்கறீங்க. லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. 100% யோகம் இருக்கு. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு விரயம் பண்ணிடுறாங்க. 2ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாகறாருங்க. அப்ப குடும்பத்துல வெளிநாடு உள்ளவங்களாம் திடீர் யோகம் வரப்போது பாத்துக்குங்க. அப்ப ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு கண்டிப்பா லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா வெற்றி நிச்சயம். பெண்கள் எல்லா விஷயத்திலும் சாதிப்பாங்க. பெண்களுக்கு நிறைய ஒரு விஷயத்துல ஒரு வெற்றிகள் தேடி வருது. அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும். நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு குடும்பத்திலுமே ஒரு மகிழ்ச்சியான தருணம் இருக்கும். குழந்தை பையன் கண்டிப்பா கிடைச்சிடும். குழந்தை சார்ந்த விஷயம் நல்ல அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு. இப்ப நம்ம நட்சத்திர பலன்குள்ள போவோம். முதல் நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். ரொம்ப தைரியமானவங்க, தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. எது வந்தாலும் சரி, தைரிய குணம் இருக்கும். இதுலயுமே விடாமுயற்சி எடுத்து வெற்றியை பார்க்கக்கூடிய நபர்கள் யாருன்னா இவங்க தான். இன்னும் இவங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும்? அவிட்டத்துல பிறந்தவங்களுக்கு லைஃப் சூப்பரா இருக்கும். நிறைய பேர் காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்ப்பாங்க. நெருப்பு சம்மந்தப்பட்ட துறையில வேலை பார்ப்பாங்க. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம், அடுத்து இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயம், இது எல்லாத்துலயும் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம், இது எல்லாத்தையும் இவங்க வேலை பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க. இவங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை இனிமே கொடுப்பாரு. குடும்பத்துல சொந்தமா வீடு கட்டுற யோகங்கள் வருது. வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ வாங்க போறீங்க. அதுல பணத்தை விரயம் பண்ண போறீங்க. பாத்துங்க அவிட்டத்துல பிறந்தவங்களுக்கு. அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு சகோதர ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை, இட பிரச்சனை, பூமி சரியாகும். தொழில் நல்ல ஒரு அமைப்பா அமைச்சு கொடுப்பார். தொழில்ல உங்களுக்கு தொழில் பண்ற என்னதான் மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். இப்ப தொழில லாபத்தை கொடுப்பார். படிக்கக்கூடிய மாணவர்கள் சூப்பரா இருக்கும். வேலை, உத்தியோகம், இடமாற்றம் கண்டிப்பா உண்டு. ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை நோக்கி போறீங்க. திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும். பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணுவாங்க. குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிடும். குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணம் கூட. மெயினா உடல் உபாதனம் இருக்காது. மருத்துவ செலவு குறைஞ்சு நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய காலகட்டம் தான் இந்த அவிட்டத்துல பிறந்தவங்க. அடுத்து சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்க பிரம்மாண்டமான சிந்திப்பாங்க. இதுலயுமே பெருசா சிந்தனை வரும். இவங்களுமே குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை பார்க்க போறாங்க. மருத்துவத்துறை சூப்பரா இருக்கும். அரசியல் ஃபீல்டு நல்லா இருக்கும். கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட நல்லா இருக்கும். கலை சம்மந்தப்பட்ட ஃபீல்டு நல்லா இருக்கும். இதுலயுமே பாருங்க, இந்த பெரிய பிரம்மாண்டமான பெரிய தொழிலதிபர் தான் பண்றாங்க. அவங்க எல்லாம் சூப்பரா இருக்கும். தொழில நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுப்பாரு. குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணம் இருப்பார். கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும். எந்த காரியத்தாலுமே உங்க பக்கம் எல்லாமே வெற்றியாக கொடுக்கிறார். தோல்வியில் கிடையாது. இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதை, சிங்கமான பாதை, சிறப்பான பாதை. வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு வேலை எடுத்தாலுமே உங்க பக்கம் வெற்றியா வந்து சேருது. அதாவது இந்த சதயத்துல பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையே ஒரு வெற்றியாக மாறுது. குடும்பத்துல ஒரு நிம்மதியான ஒரு தருணத்தை நீங்க பார்க்க போறீங்க. சுக்கிரன் உச்சமான சுக்கிரனோட ராகு சேர்ந்திருக்கு. அப்ப உங்களுடைய நட்சத்திர அதிபதி சூப்பரா பலமாகிறார். அப்ப எல்லாமே வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் எல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு. அப்ப இனிமே போகக்கூடிய பாதை என்ன? வெற்றி பாதை. அரசியல் பின்னா சூப்பரா இருக்கும். அடுத்து புரட்டாதியில பிறந்தவங்க பொறுமையான குணம் இருக்கும். அமைதியான சிந்தனை, அனுசரிச்சு போற சிந்தனை, விட்டு கொடுத்து போறது, குடும்பத்தை பத்தி சிந்திக்கிற குணம் ரொம்ப இருக்கும். லாபம், வருமானம், இன்கம் பத்தி ரொம்ப சிந்திப்பீங்க. வருமானத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கிற குணம் இருக்கும். குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை இப்ப அமைச்சு கொடுக்க போறாரு. வண்டி, வாகனம், வீடு, பூமி எல்லாமே உங்களுக்கு அற்புதமா அமையும். வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் நல்ல யோகத்தை கொடுத்துருவார். கணவன் மனைவி ஒற்றுமை இனிமே இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்க மாட்டார். கணவன் மனைவி இதுல எந்த ஒரு முன்னாடி பிரச்சனையே வராது. எங்கேயாச்சும் பணம் கொடுத்துருப்பீங்க, அந்த பணம் இனிமே வரும். யாருக்கும் ஜாமீன் போட்டிருப்பீங்க, அந்த மாதிரி அந்த ஜாமீன் பிரச்சனை சரியா. அதே மாதிரி ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், நகை கடை வச்சிருக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்குமே லாபத்தை கொடுக்குறாரு. குடும்பத்துல எல்லாமே ஒரு வெற்றியாக உங்களுக்கு அமையுது இந்த காலகட்டம் பார்த்துங்க. ஏன்னா குரு நிற்கக்கூடிய நட்சத்திரம் பரணி. அந்த அதிபதி யாரு? சுக்கிர பகவானா. சுக்கிரன் 2வது உச்சமாகற. அப்ப வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனம் வாங்க போறீங்க. இது கன்ஃபார்ம். தொழில் நல்ல ஒரு பிக்கப் பண்ணக்கூடிய நேரம் வருது. சனி பகவான் உங்களுக்கு 7 சனியில சனி பகவான் நல்லா இருந்துட்டாருன்னா இது எல்லாமே இப்ப டைமிங் சூப்பரா இருக்கு. அப்ப நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையா உருவாக்கி போறாரு. வரக்கூடிய சுக்கிர பகவானை கிரக பயிற்சி கும்பராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாக அமைகிறது.